नमस्सर्वेभ्यः। प्रार्थना उक्त्वा आरम्भं कुर्मः। वीडियो आफ़् करोतु, मैक् अपि आफ़् करोतु. எல்லாரும் மைக், வீடியோ எல்லாம் ஆஃப்லயே வச்சுக்கோங்க. நானும் வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன். பிரார்த்தனா சொல்லிட்டு ஆரம்பிச்சு. ஓம் சரஸ்வதி நமஸ்துभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सिद्धा पठामि संस्कृतं नित्यं वदामि संस्कृतं सदा ध्यायामि संस्कृतं सम्यक् वन्दे संस्कृतमातरं संस्कृतस्य प्रसाराय नैजं सर्वं ददाम्यहं संस्कृतस्य सदा भक्तो वन्दे संस्कृतमातरं संस्कृतस्य कृते जीवन् संस्कृतस्य कृते यजन् आत्मानमाहुतं मन्ये वन्दे संस्कृतमातरं वन्दे संस्कृतमातरं. ஸோ எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. ராதா பகினி, ராஜலக்ஷ்மி பகினி, எஸ் ராஜலக்ஷ்மி பகினி, நீங்களாம் அன்மியூட்ல இருக்கீங்க. கொஞ்சம் கிருத்தியா மியூட்ல போட்டுக்கோங்க. நம்ம வந்து வர்க்கத்து போகலாம். வர்க்கம் பிரதி கச்சாமஹ. நவம பாட்டக 9th சாப்டர் எடுத்துக்கோங்க. இதுல வந்து மகத்வச்சம் அவ்யவஸ்தித சித்தஸ்ய பிரசாதோபி பயங்கரஹ. நேற்று கொஸ்டின் பேப்பர்ல இந்த இது பார்த்தோம். யாருடைய கஸ்ய பிரசாதக அப்படி பயங்கரக, கஸ்ய பிரசாதக பயங்கரக அப்படின்னு நேற்று கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம். இதுல வந்து ஆன்சர் இஸ் அவ்யவஸ்தித சித்தஸ்ய. சோ யாரும் அன்மியூட் பண்ணி வச்சிருக்கா? கொஞ்சம் தயவு செய்து மியூட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் மியூட் மீ அஸ் அட்மின். ஓகே, இதுல வந்து அவ்யவஸ்தித சித்தஸ்ய, தட் இஸ் ஒரு ஸ்டெடி மைண்டா இல்லாம இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி மைண்ட், அன்ஸ்டெடி மைண்ட், ஃபிக்கல் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவாக்கிட்டே இருந்து ஒரு நல்ல விஷயம் வந்தா கூட அது அப்படி பயங்கரக ஏவா அப்படின்னு சொல்றான். அவ வந்து பிரசாதம் கொடுத்தாலும் அது பயங்கரம். பிரசாதக அப்படி பயங்கரக. கிருதந்தாஸ் இதுல வந்து சத் சப்தமி அப்படின்னு கொடுத்திருக்கா. சத் சப்தமி, அதுக்கு இன்னொரு வார்த்தை சதி சப்தமி. சதி சப்தமி ஆர் சத் சப்தமி ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். ஸோ நம்ம கிருதந்தாஸ்ல வந்து ஒரு பிரசன்ட் கண்டினியூஸ்ன்னு ஒரு ரூபம் பார்த்தோம். அதுல வந்து சத்ரு, சானச் அப்படின்னு ரெண்டு. சத்ரு வந்து பரஸ்மைபதி தாத்துக்கு, சானச் வந்து ஆத்மநேபதி தாத்துக்கு. அப்புறம் இது வந்து எப்படி எந்த சமயத்துல நடக்கும்? சமான சமயம், ஒரே நேரத்துல ரெண்டு காரியம் நடக்கிறது. சமான சமய காரியத்வயம் பவத். அதுல ஒண்ணு வந்து நடந்துட்டே இருக்கு, அந்த சமயத்துல இன்னொரு கிரியாவும் நடக்கிறது. படிச்சுட்டே சாப்பிடுறா, நடந்து படிக்கிறா, சாப்பிட்டுட்டே படிக்கிறா. எப்படி வேணாலும் இதுவும் முதல்ல இருக்கலாம், அதுவும் முதல்ல இருக்கலாம். படிச்சுட்டே சாப்பிடுறாங்கிறதும் ஒண்ணுதான், சாப்பிட்டுட்டே படிக்கிறாங்கிறதும் ஒண்ணுதான். சோ அந்த மாதிரி காரிய துவயம் அங்க. சரியா? அதே மாதிரி இங்க இன்னொரு ஒரு டிஃபரெண்ட் பிரயோக, ஒரு வேற மாதிரி நம்ம ஒரு அந்த ஒரு சென்டென்ஸை எழுதுறதுக்கு இன்னொரு மெத்தட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே வந்து ரெண்டு இதுல வந்து என்னன்னா, ஒரு ஒரு கிரியாலேருந்து இன்னொரு கிரியா நடக்கிற சமயத்தை நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஸோ the one kriya when it is happening, it denotes the time of another kriya. இன்னொரு கிரியா நடக்கிற சமயத்தை இந்த கிரியா வச்சு நம்ம கணிக்கிறது. we find out the time of one kriya using another kriya அப்படின்றது. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். வந்து நான் சாப்பிடுறேன், அகம் காதாமி, அகம் போஜனம் காதாமி, மம மித்ரஹ இல்ல சஹன்னு வச்சுக்கலாம். சஹ ஆகதவான், சஹ ஆகச்சதி, பிரசன்ட் வர்த்தமான காலம் வச்சுக்கலாம். சஹ ஆகச்சதி, அகம் போஜனம் காதாமி, சஹ ஆகச்சதி. ஸோ சஹ கதா ஆகச்சதி, அவன் எப்போ வந்தான்?
Mata, no audio? நான் சாப்பிட்டு இருக்கும்போது வந்தான் இல்லையா? நான் சக கதா ஆகச்சதி அப்படியே சக இன்னுமே கேட்கலையா? விட்டு விட்டு கேட்கறது மாத்தா, விட்டு விட்டு காதாமிக்கு முன்னாடி கொஞ்சம் விட்டு போயிடுத்து, இப்ப கொஞ்சம் விட்டுருக்கு. விட்டு விட்டு கேட்கறது. இப்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வைஃபை அப்பப்போ கொஞ்சம் மக்கர் பண்ணு. வைஃபை அனுப்பிச்சுட்டு டேட்டால பார்க்கலாம், சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து சக கதா ஆகச்சதி, அவன் எப்ப வந்தான் அப்படின்னு கேக்குற கேள்வி. சக கதா ஆகச்சதி, அது வந்து அவன் வந்த சமயம் சொல்லலாம். மத்தியானம் வந்தான், கார்த்தால வந்தான், பிராத்த காலே ஆகதவான் ஆகச்சதி, இல்ல மத்தியானே ஆகச்சதி அப்படின்னு சொல்லலாம். இல்ல வந்து சமயம் வச்சு சொல்லலாம். ஏகவாதினி ஆகச்சதி, ஏகாதசவாதினி ஆகச்சதி அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா யதாஹம் காதாமி சக ஆகச்சதி, நான் சாப்பிட்டு இருந்தேன், அவன் வந்தான். நான் சாப்பிட்டு இருக்கும் போது அவன் வந்தான். அப்ப இது வந்து கிருதந்தாவோட போடும்போது அகம் காதன் அஸ்மி சக ஆகத்தவான் அப்படின்னு சொல்லலாம், சக ஆகச்சதி அப்படின்னு சொல்லலாம். இத வந்து இல்லைன்னா யதா அகம் खादामि भोजनं खादामि तदा सह ஆகச்சதி. யதா ததா போட்டும் நம்ம சொல்லலாம். ஒரு கிரியா நடக்கிற சமயத்தை இன்னொரு கிரியா வச்சு சொல்றது. So when no audio madam. yes, நீங்க வந்து உங்க ஆடியோ நீங்க ஓபன் பண்ணல, நான் பேச மாட்டேன். ஏன்னா நடுவுல டிஸ்டர்ப் வருது. நான் போய் யார் திறந்திருக்கா அவ மைக்கேன்னு போய் தேடணும். தேடி அவளை மியூட் பண்ணும்போது நான் பேச முடியாது. அதனால கிருப்பியா எல்லாரும் மியூட்ல இருக்கும். ராதாகிருஷ்ணன்ஜி நீங்க கூட மியூட் பண்ணலாம். ஏதாவது சவுண்ட் வந்ததுன்னா கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு யாரோட மைக் ஓபன்ல இருக்கோ அதை பார்த்து மியூட் பண்ணிட்டுருவோம். ஷமியதா, உங்களுக்கு நிறைய வேலை வாங்குறேன் நானு. இல்ல பரவாயில்ல, பாருங்க. I'll try my best. No problem. சோ ஒரு காரியம் வந்து ஜி உங்களுக்கு நான் மியூட் பண்ணிட்டேன், சாரி. அது எப்படி ஆன் பண்ண தெரியல இப்போ. ஒன்னும் கேட்கல மாத்தா. அவர் என்னையும் மியூட் பண்ணி விட்டாரு. எல்லாரையும் மியூட் பண்ண சொன்னா என்னையும் மியூட் பண்ணிட்டார். சாரி, அது எப்படி பண்ணணும் திருப்பி பண்ணிட்டேன். ஓகே பண்ணிட்டேன். ஓகே. சோ யூஸ்வலா யதா ததா யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சென்டென்ஸ் எழுதலாம். யதா சூரியஹ சூரியஸ்ய உதயம் பவதி ததா கமல புஷ்பம் விகசதி, அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே. சோ இது சதி சப்தமி அப்படிங்கிறது வந்து இன்னொரு பிரயோகா. இதே வந்து வேற விதமா நம்ம எழுதுறோம், அதுதான் சதி சப்தமி. சோ இதுல வந்து 2 கிரியா இருக்கு. ஒண்ணு வந்து போஜனம் காதாமிங்கிறது ஒரு கிரியா. இன்னொரு கிரியா வந்து சக ஆகச்சதி. ஏக கிரியா தூ அகம் போஜனம் காதாமி ஏக கிரியா. अन्य द्वितीय क्रिया किम सह आगच्छति इति द्वितीय क्रिया. ரெண்டாவது கிரியா வந்து சக ஆகச்சதி. அப்போ வந்து அவன் வர்றது எப்போ அப்படிங்கிறது வந்து நம்ம சாப்பிட்டு இருக்கும்பொழுது அவன் வந்தான் அப்படிங்கிறது சொல்றது. ஓகே. அப்போ வந்து நமக்கு வந்து இங்க மெயின் என்னது, அவன் வந்தது அப்படிங்கிறது தான் மெயின். நான் சாப்பிட்டு இருக்கும் பொழுது அவன் வந்தான். ஸோ மெயினா நம்ம என்ன சொல்ல வரோம், அவன் வந்தான் அப்படிங்கிறது சொல்ல வரோம். சக ஆகச்சதி இது விஷய அத்திர. அப்போ அது வந்து ஞாப்தி
ஞாபிய கிரியா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் வந்து ஞாபிய கிரியா. ஞாபிய கிரியா. சக கதா ஆகச்சதி, அவன் வந்த சமயம் எதை வச்சு நம்ம சொல்றோம்? வித் வாட் ஆர் வி ரிலேட்டிங் தட் ஹி ஹஸ் கம் டு கிவ் த இன்ஃபர்மேஷன் தட் ஹி ஹஸ் கம். ஹி ஹஸ் கம்ங்கிறது தட் இஸ் த இன்ஃபர்மேஷன் given, that is the ஞாபிய கிரியா. So with what are we trying to say? The time, show the time that he has come. When did he come? அப்படிங்கிறது. So we are using another kriya to tell that he has come at this time. And this another kriya is aham bhojanam khadami. When I was eating, he came. He is coming or he came or something. So the other kriya which gives the time, நம்ம வந்து நம்ம இந்த சக ஆகச்சதிங்கிறது வந்து இன்னொரு கிரியா வச்சு நம்ம சொல்ல வரோம் இல்லையா? அந்த இன்னொரு கிரியா வந்து ஞாபக கிரியா அப்படின்னு பேர். ஞாபக கிரியா. எந்த கிரியா வந்து அவன் வந்தது அப்படிங்கறத சொல்றதோ அதுக்கு பேரு ஞாபக கிரியா. சோ இங்க ஞாபக கிரியா வந்து சூச்சன ததாதி அത്ര ஆகமன சமயம் சூச்சயதி. இது அகம் போஜனம் காதாமி அப்படிங்கிற விஷயம் வந்து ஆகமன கிரியா வந்து சூச்சயதி. ஆகமன சமயம் சூச்சயதி. அப்ப இதுக்கு வந்து ஞாபக கிரியா அப்படின்னு பேரு. நம்ம புக்ல வந்து ஞாபக பாவக அப்படின்னு ஒரே வார்த்தை கொடுத்திருக்கா. இந்த ஞாபியங்கிறது என்ன, ஞாபக என்னது அப்படிங்கிறதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் ஞாபிய அண்ட் வாட் இஸ் ஞாபக. ஞாபகங்கிறது வந்து சூச்சனா கொடுக்கறது, தட் இஸ் நம்மளுக்கு காமிச்சு குடிக்கிறது. எந்த அவன் வந்த சமயத்தை அது காமிச்சு கொடுக்கறது. நான் சாப்பிட்டு இருக்கும் பொழுது அகம் சக ஆகத்தவான் ஆகச்சதி அப்படிங்கிறது. இது வந்து சமயம் வச்சுதான் நம்ம இத சொல்றோம் இல்லையா? இந்த கிரியா வந்து சமயம் வந்து லிங்க் ஆகி இருக்கு. அதனால இங்க வந்து 3 காலமும் யூஸ் ஆகும். 3 காலங்கள்லயும் இது வரும், இந்த பாவம். இது வந்து 3 காலங்கள்லயும் நம்ம சொல்லலாம். ஸோ இப்ப பூத கால அப்படின்னு பார்க்கலாம். அகம் போஜனம் கிருத்தவான் ஆசம். நான் சாப்பிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஈட்டிங். அகம் போஜனம் கிருத்தவான் ஆசம் சக ஆகச்சதி. இது வந்து இதுல வந்து அது பூத கால. வர்த்தமான கால அகம் போஜனம் குருவன் அஸ்மி. இப்ப சாப்பிட்டு இருக்கேன். குருவன் அஸ்மி. இது புல்லிங்க ரூபம். அகம் நான் இங்க அத்திர ஸ்திரீலிங். ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல புல்லிங்கா நம்ம எடுத்துக்கலாம். அகம் போஜனம் குருவன் அஸ்மி. சக ஆகச்சதி. கைண்ட்லி மியூட் யுவர் மைக். யார் மைக்ல இருந்து சத்தம் வருது தெரியல, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. அவாவா மைக் அவாவா கண்ட்ரோல்ல இருக்கணும். அகம் போஜனம் குருவன் அஸ்மி. நான் சாப்பிட்டு இருக்கேன். சக ஆகச்சதி. இது வர்த்தமான காலம். பவிஷ்யத் கால அகம் போஜனம் கரிஷ்யன் அஸ்மி. ஐ வில் பி ஈட்டிங். சக ஆகச்சதி. அவன் எப்பவுமே சாப்பிடும் போதே வருவான் போல இருக்கு. அதனால நான் சாப்பிட்டு இருக்கும் பொழுது அவன் வருவான் அப்படின்னு சொல்றது, இது குறிக்கிறது. அகம் போஜனம் கரிஷ்யத் அஸ்மி சக ஆகச்சதி. இது 3 காலங்கள்லயும் இது சொல்றது. இது சாதாரண சொல். இப்ப இது வந்து சதி சப்தமிக்கு வருவோம். இப்போ கமிங் டு த சதி சப்தமி டாபிக். ஸோ இந்த ஞாபக கிரியா இருக்கு இல்லையா? நம்ம எந்த கிரியா வச்சு ஒரு காரியத்தை சொல்றோம், இந்த ஞாபக கிரியா விச் கிவ்ஸ் த சூச்சனா அபவுட் த சமயம் ஆஃப் அனதர் கிரியா, அதுதான் ஞாபக கிரியா. அந்த ஞாபக கிரியாவை வந்து நம்ம சப்தமி விபக்தியில எழுதுறோம். இப்ப சப்தமி விபக்தியில இது எப்படி எழுதுறது அப்படின்னா, இங்க வந்து அகம் அப்படிங்கிறது அதனுடைய சப்தமி விபக்தி எடுத்துக்கணும். மயி. இப்ப நம்ம இங்க ஞாபக கிரியா என்ன? அகம் போஜனம் கிருத்தவான் ஆசம் சக ஆகச்சதி. இதுதான் விஷயம். சோ சக ஆகச்சதிங்கிறது முக்கியமான கிரியா. ஞாபக கிரியாங்கிறது அகம் போஜனம் கிருத்தவான் ஆசம் அப்படிங்கிறதுதான் ஞாபக கிரியா. சோ இந்த ஞாபக கிரியாவை we write it in சப்தமி விபக்தி. சோ அகம் அப்படிங்கிறது சப்தமி வந்து மயி. மயி மயி. அப்புறம் போஜனம்
கிருத்தவான். இந்த கிரியா பதம் இருக்கு இல்லையா, கிருத்தவான் ஆசம். இது வந்து சப்தமி விபக்தியில கிருதந்தா ரூபத்துல சப்தமி விபக்தி எழுதணும். இது புல்லிங்ல வந்து சப்தமி விபக்தி, கிருதந்தா வந்து புல்லிங், சப்தமி வந்து கிருத்தவதி. கிருத்தவதி சதி. சதின்னு ஒரு வேர்டை ஆட் பண்ணணும் பிராக்கெட்ல. அது ஆப்ஷனல். சில இடத்துல போடுவா, சில இடத்துல போட மாட்டா. அது வந்து நம்ம சதி சப்தமி, சத் சப்தமியில எழுதுறோம் அப்படிங்கிறதுக்காக we can write sati there. So mayi bhojanam krutavati sati saha agachati. वर्तमान काल अहम भोजनम कुर्वन् अस्मि सह आगच्छति. कुर्वन् अस्मि, இப்போ சாப்பிட்டு இருக்கேன். I am eating and he came. இது வந்து சதி சப்தமியில ஞாபக கிரியா வந்து அகைன் இதே போஜனம் சாப்பிடுறத பத்தி தான் நம்ம பேசுறோம். வேற எக்ஸாம்பிள் எதுவும் கொடுக்கல. சேம் எக்ஸாம்பிள் இன் 3 டிஃபரெண்ட் கால. வர்த்தமான கால மயி அகம் வந்து மயி ஆயிடும். மயி போஜனம் குர்வதி சதி. குர்வன் அப்படிங்கிறது கிருதந்தாவுடைய சப்தமி குர்வதி. குர்வதி சதி சஹ ஆகச்சதி. भविष्यत् काल अहम भोजनं करिष्यन् अस्मि सह आगच्छति. अस्मि வருமா அப்போ தெரியாது. மயி போஜனம் கரிஷ்யதி சதி சஹ ஆகச்சதி அப்படின்னு பவிஷ்யத் கால. ஸோ இதுல வந்து சதி அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம 3 லிங்கம் 3 வச்சனம்லயும் அதை எழுதலாம். ஸோ புல்லிங்க ரூபம் வந்து சதி, சதோஹோ சத்சு அப்படின்னு வரும். அது புஸ்தகத்துல இருக்கு. சதி சதோஹோ சத்சு 3 வச்சனம்லயும் அதுல கொடுத்திருக்காளா தெரியல புஸ்தகத்துல. பட் த்விவச்சனம் இஸ் சதோஹோ அண்ட் பகுவச்சனம் இஸ் சத்சு. சப்தமி விபக்தி சதி சதோஹோ சத்சு புல்லிங்கம். ஸ்ரீலிங்கம் வந்து சத்யாம் சத்யோஹோ சதீஷு. சத்யாம் சத்யோஹோ சதீஷு. நபும்சகலிங்கம் வந்து புல்லிங்க சமானமேவ. So அந்த சதிங்கிற வார்த்தை, the word, it is not compulsory that you have to write. அது எழுதியே ஆகணும் அப்படின்னு it's not compulsory. But you can write it like that to indicate that you are using in the sentence. இந்த வாக்கியம் வந்து நம்ம சத்தி சப்தமி யூஸ் பண்ணி நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அங்க சத்தின்னு எழுதலாம். Just to indicate that you are using sat saptami in this sentence, you can write it as sati in the brackets after that kriya, after the nyapaka kriya. So nyapaka kriya yat bhavati tat saptami vibhakti bhavati. இங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு பகினி வந்து நிறைய டவுட் எல்லாம் கேட்டா நம்ம அது அப்புறம் படிக்கலாம். முதல்ல லெசனை முடிச்சிருவோம், அதுக்கப்புறமா அந்த பிரச்சனாக்கு போவோம். நம்ம லெசனை முடிக்கும் போதே அது அந்த பிரச்சனை வந்து கிளியர் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ சிக்ஷகே ஆகச்சதி சதி சாத்ராக உத்தித்தவந்தக. ஸோ சாத்ராக எழுந்து நிக்கிறா. சாத்ராக கதா உத்தித்தவந்தக. எப்போ எழுந்து நின்னா? டீச்சர் உள்ள வந்தோம். அத்தியாபகா யதா அத்தியாபிகா யதா சிக்ஷகः ஆகச்சதி ததா. அந்த ஞாபக கிரியா இங்க வந்து சிக்ஷகः ஆகச்சதிங்கிறது தான் ஞாபக கிரியா. ஸோ அது வந்து சப்தமியில எழுதணும். சிக்ஷகः வந்து சிக்ஷகே ஆயிடும் சப்தமி விபக்தியில. ஆகச்சதி ஆகச்சன் அப்படிங்கிற கிரியா வந்து சப்தமி விபக்தி கிருதந்தா ரூபத்துல ஆகச்சதி. ஏன் இங்க கிருதந்தா போடுறோம் அப்படின்னா ரெண்டும் சமான சமயே பவதி இல்லையா? காரியத்வயம் அப்படி சமான சமயே பவதி. அதனால இங்க கிருதந்தா போடுறோம். அதுல சப்தமி விபக்தி யூஸ் பண்ணும். பிரதீபே ஸ்நானம் குருவதி சதி ஜலாகமனம் ஸ்தகிதம். ஜலாகமனம் ஸ்தகிதம். ஸ்தகிதம்னா நின்னு போச்சு, ஸ்டாப்ட். ஜல ஆகமனம் ஜலம் வரது. The coming of the water stopped. எப்போ when did it stop? கதா
स्थगितम् प्रदीपे स्नानं कुर्वती सति so பிரதீபா அப்படின்னு பிரதீபா அது பிரதீபே பிரதீப் ஆக்சுவலா புல்லிங்க அது பிரதீபே ஸ்நானம் குர்வதி சதி when he was taking bath when Pradeepa was taking bath putreshu agachatsu satsu inga bahuvachanam so putraha agachanti அப்போ அந்த சமயத்துல மாதா சந்தோஷ்டா இது சப்தமி போடும்போது புத்ரேஷு பகுவச்சனம் புத்ரேஷு ஆகச்சத்சு புல்லிங்ல சொல்லி சொன்னேன் சதி சதோஹோ சத்சு சத்சு அப்படிங்கிற ரூபத்துல இங்க போகணும் ஆகச்சத்சு சத்சு மாதா சந்தோஷ்டா சிக்ஸ்த் சென்டென்ஸ்க்கு வாங்கோ ஸ்திரீலிங் பார்க்கலாம் சீதாயாம் சிந்தயந்தியாம் சத்யாம் ராமதூதः ஆகதः ஸோ சீதா வந்து சிந்தனையா இருக்கும்போது கவலையா இருக்கும்போது ராமதூதः ஆகதः तत्र राञ्जनेयः आगतवान् सीतायां सीता सप्तमी सीतायां चिन्तयन्त्यां सत्यां वानरीषु फलं चोरयन्तीषु सतीषु बहुवचनं वानरी वानरीषु स्त्रीलिंग वानरः वानरी அது திருதின்னு இருக்கும்போது பித்ருவ்யः பிரகோஷ்டம் பிரவிஷ்டவான் பித்ருவ்யः சித்தப்பா பிதா ஓட சகோதரः பித்ருவ்யः பிரகோஷ்டம் பிரவிஷ்டவான் நாரீஷு ஜல்பந்தீஷு சதீஷு அந்தகாரः பிரசுருத்தः ஸோ நாரி எல்லாம் ஸ்திரீகள் வந்து அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்தகாரः இருட்டி போச்சு while they were sitting and chatting chit chatting so அது ஸ்திரீலிங் அதே மாதிரி மத்தது பார்த்துக்கோங்க அங்க 12th sentence हरौ चेष्टमाने सति शिशुः अधः अपतत् சோ இங்க வந்து மானேன்னு கொடுத்திருக்கா இது வந்து அந்த ஷானச்சு பிரத்யயம் வருது சேஷ்டமானே சதி ஹரியோட சப்தமி ஹரவ் சேஷ்டமானே சதி புல்லிங்கது சத்தின்னு வந்ததுன்னா புல்லிங் சத்யாம்னு வந்ததுன்னா ஸ்திரீலிங் ஸோ 12th சென்டென்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஷானச் பிரத்யயம் கம்பமானஹ கம்பமானா கம்பமானம் அப்படிங்கிறது ஷானச் பிரத்யயம் இங்க வந்து மானே அப்படின்னு சப்தமி விபக்தியில போடலாம் அதுவே ஸ்திரீலிங் வரும்போது ஏதமானாயாம் அப்படின்னு போடுறோம் ஏதமானாயாம் லதாயாம் ஏதமானாயாம் கீட்டாக பாதந்தே வர்த்தமானாயாம்னு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் உங்க புக்ல வளர்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த creepers while it is growing it got affected by the kita the பூச்சி the worms and the insects அப்படின்றது ஓகே ஸோ அடுத்த சாப்டர்லயும் மறுபடியும் சதி சப்தமி இருக்கு ஸோ அதையும் அது வந்து when we complete that then we will go to the questions of சதி சப்தமியில என்ன டவுட்ஸோ இல்ல அங்க இருக்கிற பிரச்சனாக அதெல்லாம் நம்ம அப்ப பார்த்துக்கலாம் இது யதா ததான்னு எழுதுற மாதிரி அர்த்தம் தான் ஆனா இது சப்தமி விபக்தியில எழுதுது இதுக்கு பேரு சதி சப்தம் பிரஹேலிகா यजमानेन कः स्वर्गहेतुः सम्यक् विधीयते विहायाद्यन्तयोर्वर्णोः गोत्वं कुत्र स्थितं वद
சோ ஸ்வர்க ஹேதுஹு, ஸ்வர்க்கத்துக்கு போறதுக்கு எஜமானக என்ன செய்யறான் அப்படின்னு கேக்குறான். அதுல வந்து லீவிங் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் லெட்டர்ஸ். விஹாய அத்யன் அத்ய அந்தः, விஹாய அத்ய அந்த, அந்திய வர்ணः, அந்த அந்தியோ வர்ணः. விஹாயனா விட்டுடுறது. ஸோ ஆதியும் அந்தமும் விட்டுட்டோம்னா, leaving the first and the last letters, you get the answer to the question, where are the attributes of a cow found? கோத்வம் குத்ர ஸ்திதம் வத. கோத்வம்னா கோமாதா, கௌமாதாவுடைய கௌத்வம், அந்த அந்த கோமாதா அப்படிங்கறது காமிக்கிறதுக்கு அது கோத்வம். சோ இதுக்கு ஆன்சர் வந்து யாக விதிகி, யாகங்கள் பண்ணினா ஸ்வர்க ஹேதுஹு அப்படின்னு சொல்றா. யாக விதிகி. சோ அதுல முதல்ல இருக்கிறது யாவும் எடுத்துட்டு கடைசியில இருக்கிற தி எடுத்துட்டானா கவி மாதிரி கண்டுபிடிச்சாவதான். சோ கோத்திரம்ங்கிறது வந்து கோத்வம் அப்படிங்கிறது கவி அப்படின்னு. ஓகே, அடுத்தது சுபாஷிதம், அடுத்து காவியகதா. காவியகதால வந்து அர்ஜுனஸ்ய தபஸ்ய பரீட்சா. இங்க வந்து இவரு இந்திரஹ கிம் கிருத்தவான் போன ப்ரீவியஸ் லெசன்ல இந்திரஹ வந்து அப்சரா ஸ்திரீகள் எல்லாம் அனுப்பி விட்டு தப்போபங்க கரோத்து அப்படின்னு அனுப்பி விட்டாரு. ஆனா ஜிதேந்திரிய அர்ஜுனஹ அதுல எல்லாம் ஒன்னும் அவரை ஒன்னும் பண்ண முடியல. சோ தே தாக சர்வே புனக ஸ்வர்க்கம் கதவத்யா, எல்லா அப்சரா ஸ்திரீகளும் திருப்பியும் ஸ்வர்க்கம் பத்தி கதவத்யா. இப்ப வந்து அக்ரே வந்து இந்திரஹ வந்து புனக பரீட்சாம் கர்த்தும் சக சிந்தித்தவான். மறுபடியும் அவருக்கு அர்ஜுனம் பரீட்சா கர்த்தும் சிந்தித்தவான். சோ சக ஆகத்தவான், அவர் ஸ்வயமேவ சக ஆகத்தவான். என்ன வேஷம் திருத்வா? முனி வேஷம் திருத்வா. அங்க வந்துடுறாரு. வந்துட்டு அவர் கேக்குறாரு, நீ வந்து அதுனா தருணக, யங் வயசு வயக, இந்த மாதிரி எதுக்கு கடோரமான தபஸ், கிமர்த்தம் ஆச்சரதி அப்படின்னு எல்லாம் கேக்குறாரு. பொதுவா வந்து மோட்சம்காக தான் இந்த தபம்லாம் பண்ணுவா. ஆனா அவனுக்கு நீ மோட்சத்துக்காக பண்ணல, நீ வந்து அந்த போருக்காக, யுத்தத்துக்காக நீ வந்து தபஸ் கரோட்டி, அது வந்து வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்றான். சோ இந்த இது பண்ணிட்டு இந்திரன் இது அர்ஜுனனுடைய உத்தரம் பதில் எல்லாம் கேட்டுட்டு இந்திரக சந்துஷ்டக, அவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு நீ இனிமே வந்து சிவனுக்கு இது தபஸ் பண்ணு, உனக்கு வந்து கண்டிப்பா அனுகிரகம் பிராப்னோதி அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாங்க. அடுத்தது வந்து மூகக இதி கஷ்டன தானவக. அது ஏன் இந்த மாதிரி வருது? இந்த வனத்துல வந்து மறுபடியும் அவருடைய தபஸ்னால அந்த வனமுடைய அட்மாஸ்பியரே மாறி போயிடுறது. அப்ப அங்க அந்த வனச்சாரினக வந்து அவா ஏ சிவஸ்ய சமீபே கத்வா அங்க பிரார்த்தனா கரோதி, நீ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஒரு விவச சொல்யூஷன் அப்படின்ட்டு. சோ சிவக வந்து வரேன்னு சொல்லிட்டு ஆகச்சது. அவ வந்து மூக்கக இத்தி கஷ்டன தானவக. தானவக அப்படின்னு சிவன் கூட நிறைய பேர் இருப்பா இல்லையா, அந்த யக்ஷாசு இவாலாம். அதுல ஒரு தானவக, தஸ்ய நாம மூக்கக.
सः वराहरूपेण तत्र आगतवान् तपो विघ्नं कृतवान् வந்து தபஸ்யம் விக்னம் कृतवान् अर्जुनः कुपितः वराहं हन्तुम् उद्युक्तः became ready to kill the varaha. So அந்த ஒரே சமயத்துல சிவகவும் அர்ஜுனவும் அம்பு விடுறா. அதுக்கப்புறம் வந்து வராக இறந்து போறது. அந்த வராக மிருத்தக அந்த வராகத்துல இருந்து வந்து அம்பு எடுக்கிறதுக்காக அர்ஜுனக போறான். பக்கத்துல சமீபம் கதவான். வராகசிய சமீபம் கதவான். அதுதான் இந்த ஸ்டோரி. அக்ரே अन्वय रचना वा काव्यकथा कर्तव्यं वरदु अन्वय रचना न कांक्षे विजयं कृष्ण राज्यं सुखानि च किं नो राज्येन गोविन्द किं भोगैर्जीवितेन वा भोगैः जीवितेन அதுதான் சந்தி. ஒரு நிமிஷம் இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கிறேன்னா சோ இதுல என்ன சொல்ல வர்றாரு? ந காங்ஷே விஜயம் கிருஷ்ணா. ஹே கிருஷ்ணா, எனக்கு வந்து விஜயம்ல ஆஷா நாஸ்தி, கிமபி இச்சா நாஸ்தி. நச்ச ராஜ்யம் சுகானி ச. நச்ச ராஜ்யம் சுகம் கிமபி நாஸ்தி, ந அவசியகம். விஜயம் ந இச்சாமி அப்படின்னு சொல்றாரு. அகம் ராஜ்யம் சுகானி ச ந இச்சாமி. நச்ச ராஜ்யம் சுகானி ச. हे गोविंद मर्द्य संबोधना. किं नो राजेन किं भोगैर् जीवितेन वा. இந்த ராஜேன போகைஹி பிராணைஹி வா கிம் பிரயோஜனம். இந்த ராஜ்யமும் இந்த இதனால வர சுகம் எல்லாம் எனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த ஜீவனமே என்ன பிரயோஜனம்? இவாளெல்லாம் கொண்டுட்டு இந்த விஜயமும் இந்த ராஜ்யமும் இந்த சுகமும் எல்லாமே எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஜீவனம் எதுவுமே நமக்கு என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் இவாளெல்லாம் கொண்டுட்டு இந்த ராஜ்யம் எனக்கு அவசியமா அப்படின்றதுதான் கேக்குறாங்க. இதுல அன்வயா வந்து கிருஷ்ணா 2 லைன் தனித்தனியா இருக்கு. முதல்ல கிருஷ்ணா வந்து சம்போதனா, அடுத்த லைன்ல கோவிந்தாங்கிறது சம்போதனா. கிருஷ்ணா விஜயம் ராஜ்யம் சுகம் ச ந காங்ஷே ந இச்சாமி அப்படிங்கிறா. விஜயம் ராஜ்யம் சுகானி ச ந காங்ஷே. அது முதல் லைனுக்கு அன்வயா. 2வது லைன்ல கோவிந்தா ராஜ்யேன போகைஹி ஜீவிதேன வா நஹ கிம் அப்படின்னு கேக்குறார். கோவிந்தா ராஜ்யேன போகைஹி ஜீவிதேன வா நஹ கிம். நோங்கிறது நஹ, நஹ கிம் அப்படிங்கிறது அன்வயா. அடுத்தது ஏஷாம் அர்த்தே காங்ஷிதம் நஹ ராஜ்யம் போகா சுகானி ச த இமேவ ஸ்திதா யுத்தே பிராணாம் ஸ்த்யக்த்வா தனானி ச. இது வந்து ஏஷாம் அர்த்தே காங்ஷிதம் நஹ, நோங்கிறது நஹ, ராஜ்யம் போகா சுகானி ச அதெல்லாம் அப்படி அப்படியே தே இமே அவஸ்திதாக. சோ இமேவ ஸ்திதாங்கிற இடத்துல இமே அவஸ்திதாக யுத்தே பிராணான் இன்னு வருவாங்க. பிராணான் தியக்த்வா
धनानि च अन्वय இதுக்கு அர்த்தம் என்ன சொல்றேன்னா யாருக்காக இந்த இந்த ராஜ்யத்தை நம்ம வந்து for whom we are fighting and getting this kingdom, the ராஜ்யம், அவ எல்லாருமே வந்து இங்க முன்னால நின்னுட்டு இருக்கா. அவளுடைய தனம் உயிர் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்கா எல்லாரும் அப்படின்னு சொல்றா. பிராணன் தெக்வா தனம் பிராணம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க யுத்தத்துக்காக இங்க வந்து நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. இதுல அன்வயம் ஏஷாம் அர்த்தே ராஜ்யம் भोगाः सुखा च सुखानि च येषाम् अर्थे राज्यं भोगाः सुखानि च नः काङ्क्षितम् ते इमे பிராணாம் தனானி ச எல்லாரும் வந்து பிராணம் தனம் எல்லாத்தையும் தியக்த்வா தே இமே பிராணான் தனானி ச தியக்த்வா யுத்தே அவஸ்திதாக. மேடம் இன்னொரு தடவை அன்வயம் சொல்லுங்க. சொல்றேன். ஏஷாம் அர்த்தே ராஜ்யம் போகாः சுகானி ச ந காங்க்ஷிதம். இது வந்து ஃபர்ஸ்ட் லைன். இதுவும் 2 லைன் தனித்தனியா இருக்கு. ஏஷாம் அர்த்தே ராஜ்யம் போகா சுகானி ச நஹ காங்க்ஷிதः. அது ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் வந்து தே இமே பிராணாம் தனானி ச தியக்த்வா யுத்தே அவஸ்திதாக. இவ எல்லாரும் வந்து பிராணம் தனம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க யுத்தே அவஸ்திதாக இங்க வந்து எல்லாரும் நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. எல்லாரும் இங்க வந்து கலெக்ட் ஆகி இருக்கா. இங்க ஸ்திதாக அப்படின்னு இருக்கும். அவஸ்திதானா ஸ்திதாக அப்படிங்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த பிராணான் தெக்வா எப்படி பிராணாஸ் தெக்வாச்சு? பிராணானு கமா தெக்வான்னு தான் இருக்கு. அந்த போயம்ல வந்து பிராணாம் தெக்வா இம் எங்கிருந்து வந்து சந்தி இருக்காங்க. பிராணான் தெக்வா என்ன சந்தி? பிராணாம் இம் எப்படி வந்து அது விசர்க்க சகாரமா? விசர்க்கம் கிடையாது. பிராணான் வந்து தித்தியா விபக்தி பகுவச்சனம். பகுவச்சனம். அங்க விசர்க்கம் இல்ல. விசர்க்கம் கிடையாது. பிராணான் தெக்வா புதுசாதான். அடுத்தது ஏதான்ன ஹந்து நிச்சாமி நதோபி மதுசூதன. மதுசூதன வந்து மறுபடியும் சம்போதனம் ஆஃப் கிருஷ்ணா. ஏதான்ன ஹந்தும் காங்க்ஷிதம் மீனிங். காங்க்ஷிதம் வந்து இச்சா. காங்க்ஷிதம் இது இச்சா. इदानीमेव उक्तवती एतामर्थे काङ्क्षितं नः. काङ्क्षे काङ्क्षे अभिलषामि. काङ्क्षेங்கிறது அபிலஷாமி உத்தம புருஷால.
அபிலாஷாங்கிறது இச்சா. இச்சா ஏவ. ஓகே. ஏதான் ந ஹந்தும் இச்சாமி ஞதோபி மதுசூதன. சோ ஏதான் ந ஹந்தும் இச்சாமி அங்கேயும் சந்தி இருக்கு. ஞதஹ அபி மதுசூதன அப்படின்றது சந்தி. அபி திரைலோக்கிய ராஜ்யஸ்ய அங்க பிரிக்க வேண்டாம். ஏதோஹ கிம் நு மஹி கிருதே. ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல தான் ஏதான் ந ஹந்தும் அப்புறம் இச்சாமி நதஹ அபி அப்படிங்கிறது சந்தி. ஸோ இதுக்கு மீனிங் வந்து மதுசூதனா அப்படிங்கிறது சம்போதனா. ஏதான் ந ஹந்தும் இச்சாமி. ஏதான்னா இவர்களை பகுவச்சனம். ந ஹந்தும் இச்சாமி. ஐ டு நாட் விஷ் டு கில் தெம். இவாளை கொல்லறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. நதாக அப்பி அப்படின்னா ஈவன் இஃப் ஐ எம் கில்டு, என்ன அவ கொன்னாலும் கூட நான் வந்து அவளை கொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றேன். ஈவன் இஃப் ஐ எம் கில்ட் ஐ டு நாட் வாண்ட் டு கோ அண்ட் ஃபைட் வித் தெம் அண்ட் கில் தெம். நதஹ அப்பி ஈவன் நான் இறந்து போனாலும் கூட அப்படின்னு சொல்றேன். நதஹங்கிறது டு டை, டு பி கில்டு. அப்பி திரைலோக்கிய ராஜ்யஸ்ய. ஸோ 3 லோகத்தினுடைய ராஜ்யமும் கூட ஹேதோஹோ ஹேதோஹோ அப்பி. ஹேதோஹோங்கிறது இங்க அப்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேதோஹோ அப்பி கிம்னு மஹி கிருதே ந வாஞ்சாமி ந இச்சாமி ஹந்தும் ஏதான் ந ஹந்தும் இச்சாமி. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா என்ன சொல்றாரு? யதிதே மாம் மாரயந்தி மாரயத்து காமம். அவ வந்து என்னை கொண்டாலும் கூட கொல்லட்டும், ஆனா இவாளை நான் கொல்ல மாட்டேன். ஈவன் இஃப் தே வாண்ட் டு கில் மீ யதி தே மாம் மாரயந்தி மாரயந்து அப்படின்னு சொல்றாரு. திரைலோக்கிய ராஜ்யம் தவ திரைலோக்கிய ராஜ்யம் பத்தி எனக்கு நான் இச்சாமி அப்படின்ற. 3 லோகத்தோட ராஜ்யம் கிடைச்சதுன்னா கூட அது அஹம்னா இச்சாமி அப்படின்னு சொல்றான். இப்ப 3 லோகத்துடைய ராஜ்யம் கூட எனக்கு கிடைச்சாலும் எனக்கு இது வேண்டாம். அப்போ இந்த இந்த ராஜ்யத்துக்கு இந்த பூமிக்காக நான் போய் இப்ப சண்டை போடுவேனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சது இல்லையா? அன்வயா சொல்றேன். மதுசூதன சம்போதன திரைலோக்கிய ராஜ்யஸ்ய ஹேதோஹோ. இந்த 3 உலகத்தினுடைய ராஜ்யம் அப்பி. ஹேதோஹோங்கிறது இங்க அப்பி அப்படின்ற அர்த்தம். நதஹ அப்பி ஏதான் ஹந்தும் ந இச்சாமி. இது 3 ராஜ்யம் கூட எனக்கு கிடைச்சதுனாலும் கூட, இல்ல அவ வந்து என்ன கொன்னாலும் கூட இவாளை கொல்லறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. ந இச்சாமி. திரைலோக்கிய ராஜ்யஸ்ய ஹேதோஹோ நதஹ அப்பி ஏதான் ஹந்தும் ந இச்சாமி. அடுத்தது கிம்னு மஹி கிருதே அப்படிங்கிறது தனியா. சந்தி விசர்க சந்தி ப்ரீவியஸ் இதுல தான் விட்டுட்டோமோ சத்தார. ரேபக விட்டுட்டோம் நம்ம கொஸ்டின் பேப்பர் பாக்கிறதுனால. சோ ரேபக பார்த்துட்டு அப்புறம் சக்கார போலாம். சோ ரேபக ரூல் என்ன அப்படின்னா, இப்போ விசர்க்கத்துக்கு முன்னால பார்த்தாச்சு, விசர்க்கத்துக்கு முன்னால பார்த்தாச்சு. ஆவும் இல்லாம வேற அந்நியஸ்வராக விஹாய அந்நியஸ்வராக வேற ஏதாவது ஸ்வரங்கள் இருந்ததுன்னா
ஆர் சாஃப்ட் கான்சனன்ட். சாஃப்ட் கான்சனன்ட்ங்கிறது மிருதுவியஞ்சனம். மிருதுவஞ்சனம் இருந்ததுன்னா அங்க வந்து விசர்க்கத்துக்கு வந்து ஃபாலோடு பை விசர்க்கத்துக்கு முன்னால அண்ட் ஆ பார்த்துட்டோம். வந்ததுன்னா உகார. ஆ வந்ததுனாக்க லோபக. எனி அதர் ஸ்வரா. ஸோ இ உ ஏ ஐ எது வேணாலும் இருக்கலாம். அப்புறம் பின்னால வந்து எனி ஸ்வரம் ஆர் மிருது வியஞ்சனம் அந்த மாதிரி இருக்கும்போது விசர்கஸ்ய ரேபக. ரேபகங்கிறது ர ர அப்படிங்கிற வார்த்தை ஆட் ஆரம்பிச்சு அது ரேபகன்னு சொல்றோம். அகார உக்காரன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ரகாரன்னு சொல்லலாம். ரகாரன்னு சொல்றது போல ரேபகன்னு சொல்றான். சோ விசர்கஸ்ய ரேபக பவதி. சோ குருஹு பிளஸ் பிரம்மா. குருஹு பிளஸ் பிரம்மா விசர்க்கத்துக்கு முன்னால ஊ வந்துருக்கு. சோ குருர் பிரம்மா. விசர்கோட இடத்துல ஒரு இர் வந்துடுறது. இர் பிளஸ் பிரம்மா போடும்போது இர் பிரம்மா மேல போயிடும். கொம்பு மாதிரி போடுவோம் இல்லையா, அது குருர் பிரம்மா. ஹரிஹி பிளஸ் கிருஹம் ஹரிர் கிருஹம். மாதுஹு பிளஸ் உன்னிதம் மாதுர் உன்னிதம். உன்னதிம் சாரி உன்னதிம் தப்பா படிச்சிட்டேன். உன்னதிம். சந்திஹி பிளஸ் மயா சந்திர்மயா. விசர்கஸ்ய ரேபக ரூல். சோ இதுல என்ன மறுபடியும் சொல்றேன், விசர்க்கத்துக்கு முன்னால அ ஆ இல்லாம எனி அதர் ஸ்வரா. விசர்க்கத்துக்கு பின்னால எனி ஸ்வரம் ஆர் மிருது வியஞ்சனம் இது இருந்ததுன்னா விசர்கஸ்ய ரேபக பவதி. அடுத்தது விசர்கஸ்ய சகார ரூல். சகார ஆதேஷ. இந்த சகார சகார அப்படின்னு கேள்வி கேட்டேன். சகார இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். சகார ஷகார எல்லாமே, மூர்தா சகார தாலு சகார எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிடும் அந்த ரூல்குள்ள. இது எல்லாமே அந்த நியமா வந்துடும். சோ இங்க என்ன ஆகுது சகார ரூல் அப்படின்னா, விசர்கஸ்ய முன்னால வந்து ஒன்னும் சொல்லல. கம்பைனிங் ஓகே. சோ இதுல வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சுத்வ சந்தி ஸ்துத்வ சந்தி எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த ஸ்சு வரிச்சு என்ன வருது, ச வர்க்கவும் ஷாவும் சேர்ந்துக்கிறது. ச வர்க்கமும் ஷாவும். ஷாங்கிறது எது, அந்த 21 மாதிரி எழுதுறோம். அது அப்படி சொல்லக்கூடாது. அது வந்து தாலு தாலு ஷா அது. ஆனா பொதுவா எல்லாருக்கும் புரியணுங்கிறதுனால நான் சொல்றேன் 21 மாதிரி எழுதுற ஷா. ஓகே. சோ ஸ்சு அப்படிங்கிறது வந்து ச வர்க்கமும் ஷாவும் வருது. சோ ச வர்க்கமும் ஷா இது எல்லாமே வந்து ஒரு குரூப். தாலு ஒரே இடத்துல இருந்து ஆரிஜினேட் ஆகிறது ஃப்ரம் த மவுத். இட் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த சேம் போர்ஷன் ஆஃப் த மவுத். தட் இஸ் கால்ட் தாலு. நெக்ஸ்ட் வந்து ஷ்டு பார்த்தோம். ஷ்டு என்ன பார்த்தோம், இஷும் ட வர்க்கமும். தட் இஸ் ஷ்டு, ஷ்டுத்வ சந்தி. சோ இஷ் ஷ அந்த நாக்க மடக்கி சொல்ற ஷ, ஷ அண்ட் ட வர்க்க. திஸ் combines into one group. இது வந்து மூர்தா. சோ இந்த ஷ, இந்த ஷண்முக ஷான்னு சொல்லுவோம். இந்த ஷண்முக ஷா வந்து மூர்தா அலாங் வித் ட வர்க்க. இதெல்லாம் ஒரு குரூப். அப்புறம் வந்து இந்த சுத்வ சந்தியாட்டம் ஸ்துத்வ சந்தியாட்டம் ரெண்டுமே வந்து இட் இன்க்ளூட்ஸ் எது வாட் விச் இஸ் த ஒன் விச் மூவ்ஸ் அவுட். இதுல இருந்து எது டிஸ்பிளேஸ் ஆகுது, சக்காராவும் ட வர்க்கமும். ஸோ அது வந்து தந்தா. நம்ம அதை சொல்லும் போது நம்ம நாக்கு பல்லுல போய் படுறது, அதனால இது தந்த வர்க்கா. ஸோ ச அண்ட் ட வர்க்க த த த த ந இது வந்து தந்தா. ஓகேயா.
இது வந்து ஒரு குரூப்பா இருக்கு. சோ இது வந்து அப்படிதான் இங்க கொடுத்திருக்கா. when the visarga is followed by any of the letters cha cha ta tha ta tha sha cha or sa, it is replaced by sakara. so இங்க வந்து chutva sandhi also. so cha cha வந்ததுன்னா chutva sandhi வரும். ta tha வந்ததுன்னா ஷ்டுத்வ சந்தியும் வரும். so இது வந்து sa visarga followed by sa or a tha or tha. tha varga உடைய tha and tha first and the second கர்க்கஷா மட்டும். மிருது வியஞ்சனம் இங்க வராது. இதுக்கு முன்னால பார்த்ததெல்லாம் ஸ்வரம் or மிருது வஞ்சனம் எல்லாம் பார்த்தோம். so இப்போ சகார ரூல்ல என்ன பார்க்கிறோம்னா ச இல்லனா கர்க்கஷ வியஞ்சனம். so ச இல்லனா தாலு. தாலு வந்ததுன்னா என்ன ஆகுது, அது ச ஆயிடும். சகார வந்து ச வந்துடும். விசர்கா followed by ஷ or இது தந்த. இப்போ ச and க த வந்து தந்தா. ஷ and ச ச வந்ததுன்னா தாலு. இது வந்ததுன்னா it is replaced by ஷ. அப்புறம் மூர்தா அந்த ஷண்முக ஷாவும் ட and த இது வந்ததுன்னா it is replaced by ஷ. சிவஹ ஓட ஷான்னு சொல்லலாம். அந்த 21 சொல்லாததுனால சிவஹ ஷா. அந்த இன்னொரு வந்து ஷண்முகம் ஷா அப்படின்னு சொல்லணும். சகாரஹ சிஷ்யஹ பிளஸ் தே. சிஷ்யஹ பிளஸ் தே. ஸோ த வந்திருக்கு. ஸோ விசர்க வில் பிகம் இஸ். शिष्यस्ते. ततः प्लस सर्वे ततः सर्वे. तस्याः प्लस स्यूततः तस्यास्यूततः. அடுத்தது ஷகார ரூல் வரைச்ச. ஷகார எங்க வரும், when பின்னால வந்து ஷ இல்லனா ச and ச கர்க்கஷ வியஞ்சனம். the first and the second of each varga. அது மட்டும். எல்லா வர்க்கமும் வரதில்லை. இந்த வர்க்கத்துல வந்து த வர்க்க, ச வர்க்க, அப்புறம் ட வர்க்க, இது மூணு தான் வரும். சுப்ரஹ பிளஸ் சந்திரஹ சுப்ரஷ்சந்திரஹ இஷ் வந்துடும். கிருஷ்ணஹ பிளஸ் ச கிருஷ்ணஷ்ச. மாதுஹு பிளஸ் சரணௌ மாதுஷ்சரணௌ. சேவகஹ பிளஸ் சத்ரம் சேவகஷ்சத்ரம். ஓகே. அடுத்தது ஷகார ரூல் வரைச்சு சிவஹ பிளஸ் ஷண்முகம் சிவ ஷண்முகம். இங்கேயும் வந்து இஷ் வந்துடும். ஷண்முக இஷ் வந்துடும். யஹ பிளஸ் டீகதே யஷ் டீகதே. So இதுக்கு ஓவரால் the main everything comes under the sakara rule. So நம்ம சந்தி கொஸ்டின்ல இந்த ரூல் எழுதச்ச ச எழுதினா போறோம். சகார ரூல்னு எழுதினா போறோம். ச ஷ ஷ எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே அடங்கி இருக்கு. இட் இஸ் enclosed inside this the sakara rule. ஓகே. சங்கிராஹிய விஷயம் லௌகிக நியாயக நீங்களே பார்த்துக்கணும். நவரசஹ. ஓகே. ஸ்ருங்கார வீர கருண. சாரி மேம், தெரியாம ஆன் ஆயிடுச்சு வீடியோ. இல்லம்மா, இட்ஸ் ஓகே. தெரியாதா இருக்கு. ஆன் ஆயிடுச்சுன்னா நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். 9 சென்டிமெண்ட்ஸ். ரசாகங்கிறது சென்டிமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கா. ஸ்ருங்காரஹ வீரஹ கருணஹ print is very bad in my book. हास्यः भयानकः बिभत्सः रौद्रः शान्तः. மேம் நான் படிச்சு சொல்லலாமா மேம்? நான் படிக்கலாமா மேம்? சொல்லுங்க. ஸ்ருங்கார வீர கருணாத்புத ஹாஸ்ய பயானகாः பிபத்ஸ ரௌத்ரௌ
சாந்தம். சாந்தேதி ரசா நவ பிரகிருதிதாः ம். பிரகீர்த்திதாः. ஓகே, தன்யவாதம். ஓகே, அடுத்தது வந்து சப்தஸ்வராக. நிஷாத, ரிஷப, கந்தார, கந்தார, ஷட் ஷட்ஜ, மத்தியம, தைவத, பஞ்சம. The 7 notes. சப்தஸ்வரங்கள். மேம் அது கந்தார இல்ல காந்தார. காந்தார. ஆம் ஆம் ஆம், காந்தார. நிஷாத, ரிஷப, காந்தார, ஷட்ஜ, மத்தியம, தைவத, பஞ்சம. दशम पाठः. उत्तिष्ठ जागृत प्राप्य विरान्निबोधत அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து வேதங்கள்ல சொல்லுதுன்னு நினைக்கிறேன், இல்ல உபனிஷத்துன்னு நினைக்கிறேன். ஐயோ, எழுதியிருக்கேன். விவேகானந்தா சொன்னது அரைஸ் அவேக் அப்படின்னு சொன்னது. அதே கட்டோபனிஷத் உபனிஷத்துல, எஸ், கட்டோபனிஷத்துல சொன்னது. ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. கட்டோபனிஷத்துல சொன்ன வார்த்தைகள் இது. இப்ப வந்து இங்க இந்த சாப்டர்லயும் சதி சப்தமி 2வது பாகம். ஸோ இங்க கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்கா. எக்ஸாம்பிள்ஸ்ல பாருங்க. சூரிய அஸ்தம் கதே வயம் கிரகம் பிரத்யாகதாக. ஸோ இது வந்து இக்த பிரத்யய ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்கா. பாஸ்ட். இக்த இக்தங்கிறது வந்து கர்மணி பிரயோகால வந்து பூத காலம். பட்டிதா, பட்டிதா, பட்டிதம் அப்படிங்கிற ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த இக்த பிரத்யால இது சப்தமி போடும்போது கதஹ, கதா, கதம். அது வந்து சப்தமியில கதே அப்படின்னு கொடுத்துருக்கா. சூரிய அஸ்தம் கதே. அது எப்போ சூரியன் அஸ்தமாச்சோ வயம் கிரகம் பிரத்யாகதாக. धनिकेन धने दीयमाने सति भिक्षुकाः आगताः. तो दीयमाने இங்க வந்து கர்மணி ஷானச்சு பிரத்ய தீயமானம், தீயமானக, தீயமானா, தீயமானம் அப்படின்னு ஷானச்சு பார்த்தோம். இதுல வந்து தீயமானே சதி தனிக்கேன தனே தீயமானே भिक्षुकाः आगताः. When it was given, the dhanam was given by the dhanikah. कर्मणि प्रयोग धनिकेन, तृतीया विभक्ति, धनिकेन धने दीयमाने भिक्षुकाः आगताः. बालिकायाम् आगतवत्यां सत्यां जनाः करताडनं कृतवन्तः. So बालिका ला வரும்போது, all the बालिकाः வரும்போது ஏகவச்சனம். பாலிகாயாம் வந்து ஏகவச்சனம். பாலிகாயாம் ஆகதவத்யாம் சத்யாம். இந்த பாலிகா வரும்போது ஜனங்கள் எல்லாம் கரத்தாடணும், கிளாப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சென்டென்சஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா. भिक्षुके आगते सति छात्राः तूष्णीं, सारी शिक्षके आगते सति छात्राः तूष्णीम् अभवत्. ஆகதே இங்க வந்து ஆகதஹ அப்படிங்கிற வார்த்தைய ஆகதே அப்படின்னு. ஸோ இட் இஸ் பாஸ்ட். பாஸ்ட் கர்மணி இக்த பிரத்யய யூஸ் பண்ணியிருக்காங்க. இக்த பிரத்யய, அதனால கதே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போன கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு நவஜோதி பகினி வேஸ்ட் யுவர் ஹேண்ட் ஏதாவது வேணுமா? காமிச்சிட்டோம்.
கேக்குறது இல்லையா? யாருக்கும் கேட்கலன்னா நீங்க சொல்லியிருப்பேன் இப்ப நேரத்துல. கேக்குறது மேம். அப்புறம் அது போன கொஸ்டின் பேப்பர்ல சதி சப்தமில ஒரு கொஸ்டின் கூட இல்ல. ஸோ இந்த தடவை மேபி யூ வில் ஹேவ் அ கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரஹேலிகா கா காந்தா காளியாராத்தேஹே புனரார்த்தே கிம் அவ்யயம் கிம் வந்தியம் சர்வ தேவானாம் ஹலேஷு கிம் சுந்தரம். ஸோ இது வந்து கா காந்தா காளியாரத்தே. காளியாராத்தேங்கிறது இது வந்து இந்த காளியாவோட சத்ரு அரி அரிகி. காளியாவோட அரிகி அவளுடைய only this year they have made the syllabus same between Dakshina and Uttar Tamil Nadu. So no, the last year also, the previous batch, it is July 2023 batch, wrote the same question paper. So if you have checked with Uttar Tamil Nadu question paper and you're still saying that 3 years question paper there is no Sati Saptami, then I don't know. Pashyamah ji. இது ஞானம் प्राप्तुं किमपि क्लेशः नास्ति. मम पुस्तके अस्ति, अस्माकं पुस्तके तत् विषयम् अस्ति इति वयं जानीमः. एतत् किम् इति जानीमः तदेव. ஸோ நம்ம புக்கில் இது இருக்கு. அதுல கொஸ்டின் வந்துதா வரலையா, இது 2-3 கொஸ்டின் பேப்பர்ல வரலன்னு சொல்றாரு ஜி. இப்போ இந்த நம்ம புக்ல இந்த சப்ஜெக்ட் டாபிக் இருக்கு. ஸோ அது என்ன ஞாபக கிரியாவை வந்து சப்தமி விபக்தியில எழுதுறோம் அப்படிங்கிறது தான் இதுல விஷயம். ஓகே. ஸோ ஹூ இஸ் த வைஃப் ஆஃப் விஷ்ணு? கா காந்தா காளியாராத்தே. காளியாவோட அரி உடைய பத்னி கா. ஸோ அதுல லக்ஷ்மி குன்னூர் வார்த்தை வந்து மா அப்படிங்கிறது. புனரார்த்தே கிம் அவ்யயம். கிம் அவ்யயம் அப்படின்னு கேக்குறா. புனக அப்படிங்கிற வார்த்தையில என்னது அவ்யயம் அப்படிங்கிற, அதுக்கு வந்து து அப்படிங்கிற வார்த்தை. கிம் வந்தியம் சர்வ தேவானாம், எல்லா தேவர்களும் கிம் வந்தியம் யார வேண்டிக்கிறா? லிங்கம். சோ இது மூணையும் சேர்த்தினா மாது லிங்கம் அப்படிங்கிற ஒரு பலம். மாதுலிங்கம் அப்படிங்கிற ஒரு பலம். சுபாஷிதம். அக்ரே காவிய கதா கிராத்தர்ஜுனியம். சோ இதுல வந்து என்ன சொல்றா, சிவஹ வந்து கிராத வேஷத்துல ஆகச்சதி தத்ர. சஹ அப்பி பானம் க்ஷிபதி, அர்ஜுனஹ அப்பி பானம் க்ஷிபதி. அர்ஜுனனும் அம்பு விடுறான், சிவனும் அம்பு விடுறான். 2 அம்பும் அந்த வராகத்து மேல போய் விழறது. அப்போ அர்ஜுனன் வந்து தன்னுடைய பானத்தை எடுக்கிறதுக்கு போறான். அங்க பார்த்தா ஒரு பானம் தான் இருக்கு. சோ அங்க வந்து இது என்னோட பானம் அப்படின்னு அர்ஜுனஹ வததி. ஏதத்து மம பானக. சிவஹோட தூதக, அவ அந்த கிராத்தக, அங்க இருக்கிற மத்த ஹண்டர்ஸ் அவ எல்லாரும் வந்திருக்கா அதை எடுக்கிறதுக்கு. இல்ல இது என்னோட அஸ்மாக்கம் யஜமானஸ்ய பானக இது தே உக்த வதந்தி. சோ இதுல வந்து ஆர்குமெண்ட். அப்புறம் யுத்தம். சிவஹ வந்து ஒவ்வொருத்தரையா அனுப்புறா. அர்ஜுனஹ வந்து எல்லாரையும் தோக்கடிச்சு விடுறா. அனந்தரம் அந்தே சிவஹ ஸ்வயம் ஆகச்சதி, யுத்தார்த்தம் ஆகச்சதி. அப்புறம் பீகரம் யுத்தம்.
அதுல 2 பேருக்கும் யுத்தம். அதுல வந்து அர்ஜுனனுடைய வீரத்தை பார்த்து சிவக வந்து சந்துஷ்டக. அப்புறம் ஸ்வரூபம் வந்து காமிச்சிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பாசுபதாஸ்திரம் கொடுக்கிறார். அதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுக்கிறார். என்ன அப்படிங்கிறது முக்கியம், அதையும் பார்த்துக்கோங்க. அர்ஜுனः வரம் பிரார்த்தித்தவான் சத்ரு வர்க்கஸ்ய நாசார்த்தம் சாதனம் தேஹி இதி. என்ன வரம் கேட்கிறாரு அர்ஜுனः? சத்ரு வர்க்கஸ்ய நாசார்த்தம் சாதனம் தேஹி அப்படின்னு. சிவஹ சந்தோஷேன ரகசிய யுத்தம் பசுபதாஸ்திரம் தத்தவான். சீக்கிரட்டா சொல்லிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இதையும் கொடுக்குறார். தனுர் வேதம் அப்படி சிக்ஷித்தவான். அதை எப்படி யூஸ் பண்றோங்கிற அந்த விஷயத்தையும் சொல்றாரு. தனுர் வேதம் அப்படி சிக்ஷித்தவான் சொல்லி கொடுக்கிறார். அர்ஜுனः தனுர்வேதம் பட்டித்வா சிவஸ்ய பிரதட்சிணம் கிருத்தவான். இந்திராதி தேவாக அப்படி அர்ஜுனாய அஸ்திராணி தத்தவந்தः. அர்ஜுனனுக்கு நிறைய அஸ்திரங்கள் சிவஸ்யாக்ஞாம் அனுசிருத்திய அர்ஜுனः கிரகம் நிவృத்தः. மறுபடியும் திரும்பி போயிட்டார். இதுதான் இந்த கிராத் அர்ஜுனியம் அவருடைய யுத்தம். அக்ரே अन्वय रचना तस्मान्नार्हा वयं हन्तुम्. धार्तराष्ट्रान् स्वबान्धवान् स्वजनं हि कथं हत्वा सुखिनः स्याम माधव. சோ அதேதான் திருப்பி கேக்குறாரு. இவ எல்லாரும் எங்க பாந்தவா, ஸ்வபாந்தவா, இவாள ஸ்வஜனம் நம்ம ஜனங்களே போய் கதம் ஹத்வா இவாளெல்லாம் கொன்னுட்டு சுக்கினக எங்கேருந்து கிடைக்கும் எனக்கு சுகம் எங்கேருந்து கிடைக்கும் மாதவா அப்படின்னு கேக்குறாரு. ஸ்வபாந்தவான் தார்தராஷ்டிரான்ங்கிறது திருதராஷ்டிர புத்திரான்னு இந்த கௌரவர்கள் எல்லாரையும் வந்து வயம் ந அர்ஹாங்கிறது வந்து அர்ஹா யோக்யா அர்ஹதி அப்படிங்கிற வார்த்தையோட வருது அர்ஹா. ஸ்வபாந்தவான் ஏவ ஹத்வா வயம் கதம் வா சுக்கினஹ பவேமஹ அப்படின்னு கேக்குறாரு. நான் எப்படி சுகமா இருப்பேன் இவாள் எல்லாரையும் கொண்டுட்டு அப்படின்னு கேக்குறாரு. ஓகே, ஸோ அன்வய மாதவ சம்போதனாங்க. தஸ்மாத் வயம் ஸ்வபாந்தவான் தார்தராஷ்டிரான் ஹந்தும் ந அர்ஹாஹ. அது ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் தனித்தனியா கொடுத்துருக்கா. தஸ்மான் வயம் ஸ்வபாந்தவான் தார்தராஷ்டிரான் ஹந்தும் ந அர்ஹாஹ. ஸ்வஜனம் ஹி ஹத்வா கதம் சுகினஹ ஸ்யாம. ஸ்யாம அப்படின்னா பவேம, நான் எப்படி இருப்பேன். பவாமி அப்படிங்கிறது அது மாதிரி பவேம. ஸ்யாம நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேக்குறேன். புனः ஸ்வஜனம் ஹி ஹத்வா கதம் சுகினஹ ஸ்யாம. அது அஹோபத மகத் பாபம். இது வந்து லாஸ்ட் ஸ்லோகத்துக்கிட்ட வந்துருக்கு. சோ இதேதான் புனக புனக சக வததி. அதனால அதெல்லாம் கொடுக்கல. நம்ம புக்லயே ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, இதுக்கு மேல ஃபுல்லா 47 ஸ்லோகாஸும் கொடுத்தானா 10 சாப்டர்ஸ்குள்ள அடங்க முடியாது. அதனால எது முக்கியமோ அதை வந்து கொடுத்துருக்கா. அஹோபத்த மகத் பாபம் கர்த்தும் வியவசிதா வயம்
யத்ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனம் உத்யதாக. ஸோ அதே தான் திருப்பி அவர் சொல்றாரு. அஹோ அப்படிங்கிறது ஆஹா ஐயோ அந்த மாதிரி ஒரு ஒரு சோகத்துல இருக்கிற ஒரு அர்ஜுன விஷாத யோகா. இந்த சாப்டர் விஷாதம் மீன்ஸ் கன்ஃபியூஷன், த சாரோ, அந்த மாதிரி ஒரு சோகத்துல வந்து அப்படியே உட்கார்ந்துட்டாரு அங்க ரதத்துல. மகத் பாபம் கர்த்தும் வியவசிதா வயம். இங்க வந்து ரெடியா வந்து நின்னுட்டு இருக்கோம். மகத் பாபம் கர்த்தும் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். எத்ராஜ்ய சுகலோபேன, எந்த ராஜ்யத்துக்கு சுகம் லோபத்து, அவுட் ஆஃப் த லோபா கிரீடு, இது வந்து போய் இந்த ஸ்வஜனம் வந்து ஹந்தும் உத்யுக்தாக. இங்க நம்ம வந்து இங்க ரெடியா வந்து நின்னுட்டு இருக்கோம். உத்யதாக, உத்யதாக அப்படின்னு சொல்லியிருக்கோம். உத்யதாக பிரவருத்தாக, தட் இஸ் we have come ready to kill ஸ்வஜனம். நம்மளோட ஜனங்களையே கொல்லறதுக்காக இங்க வந்து நம்ம வந்து நின்னுட்டு இருக்கோம். இங்க வந்து இருக்கோம் ரெடியா. இது வந்து எவ்வளவு பெரிய பாப்பம் பண்றதுக்கு வந்து இங்க நிக்கிறோம். வாட் அ கிரேட் சின் we are going to commit. மகத் பாப்பம் கர்த்தும் அத்திர சர்வே ஆகச்சந்தः ஸ்மஹ அப்படின்னு சொல்றாரு. சோ அத்திர அன்வயா அஹோபத. சோ அதுதான் சம்போதன மாதிரி அத சொல்றோம். அஹோபத வயம் மகத் பாப்பம் கர்த்தும், வயம் மகத் பாப்பம் கர்த்தும் व्यवसिताः यत् राज्यसुखलोभेन स्वजनं हन्तुम् उद्यताः. वयं महत्पापं कर्तुं व्यवसिताः यत् राज्यसुखलोभेन स्वजनं हन्तुम् उद्यताः. यत् அப்படின்னா யஸ்மாத் அப்படின்ற அர்த்தம். அவ்யயம், அவ்யய பதம். அடுத்தது ஏவமுக்த்வார்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருஜ்ய சசரம் சாபம் शोक संविघ्न मानसः. कड़सी श्लोकम. एवं उक्त्वा अर्जुनः संख्ये. एवं उक्त्वा अर्जुन, एवं उक्त्वा अर्जुनः அப்படின்னு மூணு வார்த்தை பெரியது. ரதோபஸ்தே உபாவிஷத், ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருஜ்ய சசரம் சாபம் சோக சம்விக்ன மானசः. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் தெரியாது. ஸோ என்ன ஆகுது, சோகமோட அப்படியே சசரம் சாபம் எல்லாத்தையும் விசிறிஜ்யா கீழே விட்டுட்டு. சசரம்ங்கிறது அந்த அந்த அவங்களுடைய போ அண்ட் ஆரோஸ். சாப்பம்ங்கிறது ஆரோ, சசரம்ங்கிறது இந்த போ. ஸோ இது மாதிரி சொல்லிட்டு ஏவம் உக்துவா இது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அர்ஜுனக ரதோபஸ்த உபாவிஷத்து அது மேல அப்படியே உட்கார்ந்துட்டாரு சோகமா, தலையில கை வச்சுட்டதுங்கிறது மாதிரிதான் அந்த எல்லா பிக்சர்லயும் நமக்கு பகவத்கீதா கீதோபதேசம் பிக்சர் வரும்போது அந்த மாதிரிதான் காமிக்கிறது. ஒரு சோகத்துல இப்படி கண்ணத்துல கை வச்சுட்டு தலையில கை வச்சுட்டு அந்த மாதிரி உட்கார்ந்துக்கிறாரு. விசுருஜிய சசரம் சாப்பம், சசரம் அந்த அந்த போ அண்ட் ஆரோ எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு சோக சம்விக்ன மானசக மனசுல சோகமோட got up from his seat and sat in the middle of the chariot. ஓகே, கீழே அங்க சீட்ல இருந்து எழுந்து கீழே வந்து உட்கார்ந்துக்கிறார் அப்படின்னு சொல்றான். ஸோ இங்க அன்வயம் சங்கியே, சங்கியங்கிறது யுத்தே. இங்க சங்கியே ஏவம் உக்த்வா, இந்த சங்கியங்கிறது யுத்தே அப்படிங்கிறது. இந்த யுத்தத்தில் ஏவம் உக்த்வா சங்கியே ஏவம் உக்த்வா சோக சம்விக்ன மானசக அர்ஜுனக பிரதமா விபக்தி. ஸோ அது அந்த சோகமா இருக்கிற அர்ஜுனக சசரம் சாபம் விசிறிஜ்ய கையில இருக்கிற அம்பு இதெல்லாத்தையும் கீழே போட்டுட்டு ரதோபஸ்தே உபாவிஷத், ரதோபஸ்தே உபாவிஷத் சங்கியே
एवमुक्त्वा शोकसंविग्नमानसः अर्जुनः कशरं चापं विसृज्य रथोपस्थे उपाविशत्. அப்புறம் இங்க சந்தியோட ஒரு சினாப்சிஸ் கொடுத்திருக்கா. இது இது எப்படி இப்படி வருதுன்னு ஒரு டேபிள் சினாப்சிஸ். அபியாசः न्यायः सङ्ग्राह्य विषयः अष्टसिद्धयः अणिमा महिमा चैव गरिमा लघिमा तथा प्राप्तिः प्राकाम्यमीशित्वं विशित्वं चाष्टसिद्धयः च अष्टंगर्द चाष्टंगर्द विशित्वं च अष्टसिद्धयः सप्त मातरः ब्राह्मी माहेश्वरी चैव कौमारी वैष्णवी तथा वाराही च तथेन्द्राणि इंद्राणि तथा इंद्राणि तथेन्द्राणि संधि अर्धानि चामुंडा सप्त मातरः அப்புறம் ஏகாதசால வந்து மறுபடியும் அன்வய ரச்சனாவோட ரூல்ஸ் இந்த தியரி இருக்கு. அண்ட் இந்த தாத்து ரூபம் எல்லாம் கொடுத்திருக்கா. துவாதச பாட்டால வந்து பிரஷ்ன பத்திரமேவா. இங்கேயும் மகத்துவச்சனம் கொடுத்துருக்கு. சத்யார்ஜவே தர்மமாஹு பரம் தர்மவிதோ ஜனாக. ஸோ தர்ம விதோ ஜனாக வந்து என்ன சொல்றா, தர்மம் ஆகு, சத்தியம் தர்மம், அதுதான் பெரிய தர்மம் அப்படிங்க. சத்தியம் சொல்றது நேர்மையா இருக்கிறது தான் பெரிய தர்மம் அப்படின்றது சொல்ற. சஜ்ஜனாக வதந்தி. ஸோ இதோட நம்மளுடைய விசேஷ வர்க்க சமாப்தம். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்க்கு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி தான் இது. வேர்ட் டு வேர்டு நம்ம போகல, ஜஸ்ட் ஒரு பிரஷிங் அப். நீங்களே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் எல்லாரும். ஸோ எக்ஸாம் வந்து சுலபமேவ, ஈஸியா தான் இருக்கும். ஸோ வரி பண்ணிக்காதுங்க. எல்லாரும் கண்டிப்பா எக்ஸாம் எழுதுங்க. மேல இன்னும் நிறைய சம்ஸ்கிருதம் படிக்கணும். நம்மளோட சம்ஸ்கிருத பட்டணமேவ அஸ்மாக்கம் முக்கிய காரியம். அது படிக்கணும். இது நம்ம எதுக்காக படிக்கிறோம்? நம்ம ஒரு பாஷை, அதனுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஸ்லோகம் படிக்கிறோம், நிறைய இதெல்லாம் படிக்கிறோம். ஸ்லோகங்கள் இதெல்லாம் படிக்கும்போது, அர்த்தத்தை புரிஞ்சுட்டு படிக்கும்போது நமக்கும் ஒரு அதுல தனியா ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது தான். அதாவது நம்ம சொல்ற படிக்கிற விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சுட்டு படிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. ஸோ இந்த உத்தம காரியம்குள்ள நீங்க நுழைஞ்சிருக்கீங்க, இந்த ஒரு பாதைக்குள்ள வந்திருக்கீங்க எல்லாரும். இதை வந்து தொடர்ந்து நீங்க கண்டினியூ பண்ணணும். எல்லாரும் கண்டிப்பா எல்லாரும் எக்ஸாம் எழுதுங்கோ. இது வந்து இந்த கிராமர், காவிய கதா, அன்வய ரச்சனா, இதுலயே வந்து உங்களுக்கு நிறைய மோர் தென் இந்த பாஸ் மார்க் மேல வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு பயந்துக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. இந்த மனப்பாடம் பண்ணணும் இதெல்லாம் இருக்கு, ஒத்துக்கிறேன். கஷ்டமான விஷயம்தான் இது. என்னாலையும் மனப்பாடம் பண்றது கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து நீங்க எவ்வளவு முடியுமோ பண்ணுங்க. மார்க் வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. நம்ம 90 வாங்குறோமா, 99 வாங்குறோமா, 85 வாங்குறோமா, அது முக்கியம் இல்ல. நம்ம எவ்வளவு கத்துண்டோம். இதுல வந்து இந்த சக்தி சப்தமியோ இல்ல இந்த கிருதந்தா, இது வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல அதை படிக்கும் போது, ஓ இதுதான் இவ சொல்ல வரா. அந்த பிரத்யம் எல்லாம் நம்ம பாக்குறோம். இந்த இக்த பிரத்ய, தவத்து பிரத்ய, துவா, துமுனு, இப்ப படிச்சது கிருத்து பிரத்யம் எது பார்த்திருக்கோம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சத்ரு ஷானச்சு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம படிக்கிறச்ச நமக்கு அது அர்த்தம் புரிஞ்சுட்டு படிக்கும்போது அதனுடைய பியூட்டி ஆஃப் த லாங்குவேஜ் இஸ் ஈவன் பெட்டர். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கண்டிப்பா யூ ஹாவ் டு ரைட் த எக்ஸாம், ட்ரை அண்ட் ரைட் இட். Do not skip is my request.
and continue your studies in Sanskrit is what I would like to say to you all of you. So இதோட நம்ம முடிச்சுக்கலாம் நம்மளோட வர்க்க வைவா விஷயம் பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். வைவா வந்து see, most of you are learning from home, correct? It is a correspondence course. I'm not saying no. We encourage Samskrita Bharati wants people to come and participate in the Sunday classes. ஏன் அப்படின்னா முகம் திருஷ்டுவா ஏவ சம்பாஷணம் ஆகச்சதி. ஸோ நம்ம வந்து ரிமோட்ல உட்காந்து நம்மளால படிக்கலாம். இட் இஸ் அ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ். ஐ எம் நாட் சேயிங் நோ. ஸோ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் ஆல்சோ ஆல் கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ் have one contact class. Whatever level you are studying, whatever your exam you are writing, one contact class is always there. Maybe one monthly once, maybe 15 days once, every aanalum irukkalam. But here, this is a new language and we want to learn the language. Means we need to learn to speak. Sambhashanam avashyaka matra. அதனால வந்து we prefer that we would like Samskrita Bharati would like people to come and meet other people who speak in Sanskrit. So Samskrita Bharati ka janaah yada vayam pashyamah sarvada samskritena eva vaktum prayatnam kurmah. எப்பவுமே செம்ம கரெக்டா கிராமட்டிக்கலா பர்ஃபெக்டா பேசுறோமா அதெல்லாம் அங்க விஷயமே கிடையாது. வந்து நம்ம ஏதோ ஒண்ணு பேசுறோம், அவ்வளவுதான். சம்ஸ்கிருதத்துல பேசணும். அது பேசதான் நம்மளோட மிஸ்டேக்ஸ் நம்மளால கரெக்ட் பண்ணிக்கணும். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ இது அதனாலதான் இந்த கான்டாக்ட் கிளாஸஸ் வைக்கிறோம். இப்போ வந்து என்ன சொல்ல வந்தேனே இப்ப மறந்து போயிடும். வைவா பத்தி நீங்க கேட்டீங்க. ஸோ அந்த வைவா வந்து எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா, how much of Sanskritam you are able to understand, how much of Sanskritam you are able to speak. That is what we are going to test. Okay. So what can you say about yourself? உங்களை பத்தி நீங்க என்ன சொல்ல முடியும்? சம்ஸ்கிருதத்துல பேச முடியுமா? சம்ஸ்கிருதத்துல உங்களை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? இதுதான் நம்ம பார்க்க போறோம், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, அவ்வளவுதான். வைவாங்கிறது இவ்வளவுதான். ஹவு மச் ஆஃப் சம்ஸ்கிருதம் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ஹவு அவகச்சதி வா சம்பாஷணம் கர்த்தும் சக்கியதே வா ததேவ வயம் பரீட்சாம் குர்மः. அவ்வளோதான். சிந்தா மாஸ்து வைவா சிந்தனம் தியஜத்து. இப்போ வந்து நம்ம லேಖನ விஷயம் மட்டும் பார்க்கலாம். வைவா வந்து அங்க போய் அப்படியே ஆன் த ஸ்பாட் நமக்கு என்ன வருதோ அதான் வைவா. ஒவ்வொரு டீச்சர் ஒரு மாதிரி கேட்பா கேள்வி. ஸோ ரொம்ப அதை பத்தி நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம். சிந்தா மாஸ்து. மேடம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த வைவால வந்து ரீடிங் ஒரு பேசேஜ் கொடுத்து படிக்க சொல்லுவாங்க, அது ஒண்ணு இருக்கு இல்லையா? இருக்கு. அதுக்கு தனியா அது தவிர கொஸ்டின் ஆன்சர்ஸ் தனி இல்லையா? எல்லாமே வைவாதான். உங்களோட ரீடிங் ஸ்கில்ஸ், உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாமே செக் பண்ணு. சோ धन्यवादಗಳು. नमस्ते जी. माता சாந்தி மந்திரம் माता ஒரு சந்தேகம் மாதா. மாதா சொல்லுங்க. ரெகுலரா கிளாஸ் நடந்தா வந்து யார்கிட்டயா பேச முடியும், கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் யார்கிட்ட பேச முடியும் சொல்லுங்க? அதனாலதான் அங்க வரணும்னு சொல்றது. எங்க கான்டாக்ட் கிளாஸ் வச்சிருந்தா அதனால நடக்க முடியும். கான்டாக்ட் கிளாஸே கிடையாது. எந்த ஊர்ல இருக்கேன்? திருநெல்வேலி. நான் தூத்துக்குள்ள இருக்கோம், இங்க டீச்சர்ஸே இல்ல. நாங்கெல்லாம் சுயமேவா படிச்சுட்டு இருக்கோம். இந்த ஒரு வார கிளாஸ்லாம் ஓரளவு. ஆனா எங்களுக்கு நாங்களே சுயமா படிச்சனால எங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் முதல்ல வேணும். இப்ப கோவிதாக்கெல்லாம் நாங்க போகும்போது நல்ல கைடு டீச்சர் இருந்தாலும் நாங்களால முடியும். எது தெரிஞ்சதை படிச்சிருக்கோம் மேம். நீங்க அதை கொஞ்சம் சொல்லி நல்லா அதை ஏற்பாடு பண்ணுங்க. இதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. நிச்சயம் வதாமி, நான் சொல்றேன். நாங்க கோவியா படிக்க போறோம். எங்களுக்கு கான்டாக்ட் கிளாஸ் ஒன்று சாட்சாத் இருந்தா நாங்க பேச முடியும்.
ஒரு கிளாஸ் கூட நடந்தது கிடையாதுன்னு எப்படி how can be? I am not blaming anybody. கரஸ்பாண்ட் கோர்ஸ் நாங்க படிச்சிருவோம். ஆனா எங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இருந்தா தான் நாங்க பக்தும் சக்னோமி பேசவே முடியும். நிச்சயம் நான் சொல்றேன். கண்டிப்பா இது இந்த செஷன் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. சோ இது எல்லாமே அவளுக்கும் கேட்கும். அதோட மட்டும் இல்லாம மாசத்துக்கு ஒரு கிளாஸா வச்சாதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா ஞானத்தை படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அட்லீஸ்ட் ஆன்லைன் கிளாஸா ரெகுலரா நம்ம அட்டெண்ட் பண்ணாதான் we can speak or we can clarify our doubt. ஆமா, கான்டாக்ட் கிளாसेस நேர்ல இல்லனாலும் உங்க ஊர்ல யாராவது ஆன்லைன்ல பண்ணுவாளான்னு நம்ம சம்ஸ்கிருத பாரதியில நம்ம பேசலாம் அத பத்தி. நெக்ஸ்ட் வீக் எக்ஸாமுக்கு முந்தின வாரம் நீங்க கிளாஸ் நடத்துறீங்கன்னா ஹபிசிட்டி யூஸ்ஃபுல் சொல்லுங்க. No, this is not actually a full class. It is just a total brushing up அவ்வளவுதான். full teaching பண்ணலன்னு நானே சொல்றேன். ராமன்ஜி என்ன சொல்றாருன்னா ஆக்சுவலா கிளாஸஸே நடக்காத போது எப்படி ரிவிஷன் எங்களால பண்ண முடியும்? கிளாஸஸ் நடந்து மந்த்லி ஒரு கான்ட்ராக்ட் கிளாஸ் வச்சிருந்தீங்கன்னா இப்ப ரிவிஷன் சொல்லலாம். இப்ப உங்களுக்கு கிளாஸே நடக்காம டைரக்டா ரிவிஷன் போது நாங்க என்ன படிச்சிருக்கோம் அதை வச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ராஜேஷ் நான் சொன்ன மாதிரி டீச்சர்ஸே கிடையாது. நாங்க ஒவ்வொரு யூடியூபா சர்ச் பண்ணி பார்த்து படிச்சிருக்கோம் தடவை. அது சான்ஸ்கிரிட் மேல உள்ள அபிலாஷனாலதான் நாங்க படிச்சிருக்கோம். அதுதான் சொல்றோம். ஊர்ல ஏன் கிளாஸ் நடத்துறாங்க, திருச்சியில இருக்கும் நடத்துறாங்க ரெகுலரா நடக்கும். நாங்க சவுத்ல இருக்கோம், எங்களுக்கு டீச்சர்ஸே கிடையாது. நாங்களேதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசுறோம். அத நாங்க செய்யறது அடுத்த லெவல் நீங்க வரதுக்குள்ள ஏதாவது ஏற்பாடு ஆகுதாங்கிறத நம்ம பாக்கலாம். நான் இது சம்ஸ்கிருத பாரதிக்கு நான் சொல்றேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. कृपया करतु. निश्चयेन करोमि जी, निश्चयेन करोमि. जी வேற யாரும் வந்து பேமெண்ட் பேசிஸ்னு சொன்னாரு. சம்ஸ்கிருத பாரதி will not collect any payment and one to few அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது ஜி. payment basis we do not do classes on payment basis. நீங்க வந்து whatever payment you wish to pay, you can pay to Samskrita Bharati Trust. Whatever you wish to pay, you can pay to the trust. We do not accept any payments for classes. இது சாந்தி மந்திரம் உக்த்வா சமாபயாமஹ. மியூட் பண்ணிக்கோங்க எல்லாரும். சாந்தி மந்திரம் வதாமி சர்வே மௌன வியவஸ்தாயாம் அனுவதந்து. ஓம் सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शान्तिः. धन्यवादः जी. धन्यवादः. धन्यवादः.